சொல்றானோ இல்ல மாப்ள என்ன இருந்தாலும் டிக்கெட் உஷார் பண்ணியாச்சுடா 10:40க்கு ஷோ ராஜேஷ் தியேட்டர் உடனே கிளம்பி வா டேய் சூப்பர்ரா கவுண்ட் மீன் ஓகே என்னடா காலையில கிளம்பிட்டேன்? இல்லைண்ணா இன்னைக்கு அஜித் படம் ரிலீஸ்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸு டிக்கெட் வாங்கியிருக்காங்க, அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு சீக்கிரமாக கிளம்பிட்டேன். சரி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சேரு. சரிண்ணா. அண்ணா பைக்கு எனக்கு இன்னைக்கு அவசியம் இருக்கடா. குடோனில் லோடு வந்து இறங்கிட்டு இருக்கு. உன் ஃப்ரெண்டு யாரையா வந்து பிக்கப் பண்ண சொல்லிக்கூட அவனை. ஓகேண்ணா. இதே வேலையா வச்சிருக்கான் பாரு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்குது. அந்த ஃபோனை கொஞ்ச நேரம் உள்ள வையாமல மச்சான். இதெல்லாம் பாரு. நேத்தியாமலாம் வரல. வண்டி இல்ல மச்சான். வண்டி இல்லைன்னா ஓடி வா. பக்கத்துல இருக்கு வண்டி ஒன்று நம்மள போற. பெரியவனா நீ சொன்ன டைமுக்கு வர முடியாதா? எங்க அண்ணன் இப்படி சொத போறன்னு நினைக்கவே இல்லடா. சரி அதை விடு. படம் கௌதம் படம் இந்த தலை வேற சொல்லவே வேணாம். கிளாஸ் அரல வைக்கிறாங்க. ஆனா அருண் விஜய் இவ்வளவு மாசம் நடிப்பான்னு எதிர்பார்க்கல. ஓ சத்தியமா மாப்ள அருண் விஜய் இவ்வளவு சூப்பரா பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. சும்மா கடுப்பு ஏத்தாதீங்கடா. இவ்வளவு வக்கனையா பேசுற வந்திருக்கணும். அதான் எப்படியோட நீ வராதனால ஓன் டிக்கெட் டபுள் த ரேட். நல்லா இருக்குடா. தொப்பைய பார்த்தா தெரியல. ஆசாத் பிரியாணி நோயில போதும். டைம் என்னாச்சு? போதும். 10:20டா. சரிலே எனக்கு வேற டைம் ஆகுது. வேற வேலை இருக்கு. கிளம்புமா? சரி மச்சான் கிளம்புடா. மாப்ள என்னையும் டிராப் பண்ற? நான் உன் ஏரியா போறல, வேற ஏரியா போறேன். அப்படியா? இப்பவே கிளம்புமா? நான் உன் கூட வந்துடுறேன். சரி. அண்ணன் தம்பி நல்ல செழிப்பா தானே இருக்கீங்க. உங்க அண்ணன்ட்ட கேட்டு ஒரு வண்டி வாங்கினாடா உனக்கு. ஏய் ஆமாடா. இல்லடா அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எதை யோசிக்காத செய்டா. சரி கிளம்பு வாடா. பார்க்கலாம்டா. அவன் உன்னை விட்டுப்பான், நாம போலாம் வா. ஓகேடா. சரி மாப்ள. ஓகே மாப்ள. ஈவினிங் வா. ஓகேடா. ஏய் மச்சான் எல்லாரும் ஈவினிங் வந்துருங்க. ஓகேடா. சரிடா. ஓகே மாப்ள. அண்ணே சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேண்ணா. என்ன சொல்லு. இல்லைண்ணா பைக்கு. You know what's the time now? It's already 10:50. இதுக்கப்புறம் எங்க போற நீ? எனக்குன்னு சொந்தமா ஒரு பைக்கு. உனக்கு எதுக்குடா பைக் இப்போ? என்னோட பைக்கை யூஸ் பண்ண தானே செய்ற. அதுல நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பைக் வச்சிருக்கானுங்க, அதான் எனக்கும் பைக் வாங்கலாம்னு. எனக்கும் தேவைப்படும்ல இப்போ. I'll think about it. I'll think about it and let you know tomorrow morning. ஓகே. Okay? சரிண்ணா. Good night. குட் நைட். சரி வாங்கிக்கோ. பட் அந்த few conditions. 1.5 தான். Strictly no EMIs. Should be safe and sound. நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வண்டி வாங்கணும். வண்டி வாங்குற அன்னைக்கே உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹெல்மெட் வாங்கிக்கோ. Whether it's car or bike, 10 o'clock, key by stand. If anything misses out, I'm going to mess with you. இல்லைண்ணா I got it. Roger that. என்ன வண்டின்னு சீக்கிரம் டிசைட் பண்ணு சார். ஓகே? ஏய் ஏய் மாப்ள அண்ணன் வண்டி எடுக்க ஒத்துக்கிட்டாரா? ஏய் சூப்பர்டா. 1.5 lakh பட்ஜெட். சூப்பர் மாப்ள. இதான் நம்ம யோசிச்சு நல்ல வண்டியா வாங்க. மாப்ள ஆரோன் ஃபீல்ட் வண்டி ஓட்டும்போது ரேஸ் ஃபீல். அந்த ஃபீலோட அப்படியே பஸ் கடியில் போக வேண்டியதுதான். கீழே விழுந்தா சோடு சுற்றும். மாப்ள பெஸ்ட் 220, நல்ல மைலேஜ், போதுமான பவர், ஈஸி மெயின்டெனன்ஸ் வேற. ரொம்பலாம் செலவாகாது. ஒரு மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள். பேசிட்டு இருக்காங்க ஒரு போனை கூட. டேய் ஷாவுல் கிட்ட வண்டி வாங்க போறதா டெக்ஸ்ட் பண்ணிட்டு. பெருசா பேசிட்டு பெஸ்ட் நானே சொல்றேன். சொல்ற ஆள இவனுங்க பேச்செல்லாம் கேட்க வேணாம். டேய் நீ ஸ்கூட்டி எடு. ஐயோ வெஸ்பா மாதிரி. சரியா போச்சு.
டிராஃபிக்கில் ஓட்ட நல்லா இருக்கும். கரெக்டான வண்டி. நீ ஓட்டலாமே. ஐடியா கொடுக்குறான் பாரு மாப்பிள்ள. நீ மட்டும் ஓட்டுற மாதிரி ஒரு பைக்காக வாங்க. அதுவும் இல்லாமல் அது வெஸ்பா, லேடிஸ் ஓட்டுறது, லேடிஸ் பைக். மச்சா இருக்கிற ஹைட்டுக்கும் பர்சனாலிட்டிக்கும் வெஸ்பா மயிறு மாதிரி இருக்கும். ஹே, வெஸ்பாவில் ரெக்டாங்கிள் ஹெட்லாம்லாம் வச்சு ஸ்போர்ட்டியாக வந்துச்சு. மோர் ஆஃப் மேட்ச் ஓட்டும். 1.5 lakhsல அது ஒரு 90,000 வந்துடும். டேய் வேணாடா. மிச்சம் வர்ற காசுல ஊர்ல எவங்கிட்ட இல்லாத மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிடலாம். டூ நாய் ஒட்ட புத்தி போகுதா பாரு. நீ முதல்ல உன் ட்ரெஸ்ஸிங்கை மாத்து. ஃப்ளோரசன் கிரீன் எல்லோ ஆளை பாரு. ராபின் ஆக்ஷன் கிங் ஃபேனாக மட்டும் இருந்தால் போதாது மக்கா. அவரை மாதிரி கொஞ்சம் மேன்லியாக கூட இருக்கணும். பின்ன எப்படி சண்டை போடும்போது துபாய் துபாய் சத்தம் போடணுமா? போல. ஏன்டா அவங்க 2 பேருக்கு வர வேலையே இல்லையா? விடுங்கடா, நானே யோசிக்கிறேன். நீயே யோசி மாப்பிள்ள. கண்ட நாய் சொல்றதெல்லாம் கேட்காத. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். டேய் வண்டியா வந்துட்டு இருக்கா மாப்ள. டேய் பேசிட்டு இருக்கா மாப்ள. மண்டையா அவன்டா. டேய் வந்துடா. டேய் இவனடா புல்லட்ல வரான். ஏய் என்ன மாப்ள வண்டி மட்டும் வருது. இதெல்லாம் புல்லட். ஹாய்டா. ஹாய்டா. வண்டி யாருதுடா? அண்ணா வண்டிடா. சேவசூர சொன்னாங்க அதான். சரி யாராவது வரீங்களா? நான் வரல. நான் வரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? வண்டியை நான் தான் ஓட்டுறேன். கடவுளே ஏறி தொலை. ஏய் நான் போமா. சரி போமா கிளம்பட்டுமா? ஓகேடா கிளம்புறீங்களா? ஆமாடா. ஓகேடா பை. பைடா மாப்ள. சரிடா பார்க்கலாம். போலாமா? அவ்வளோ ஈவினிங் எங்கடா மீட் பண்றோம்? as usual நம்ம ஸ்பாட் தான். மாப்பிள்ள பார்க்கலாம்டா. பைடா. ஓகே மச்சான் பைடா. டேய் அண்ணா வண்டிக்கு என்ன ஓகே சொல்லிட்டாரா? அப்படியா? ஆமா. சூப்பர்ரா. உனக்கு பிடிச்ச வண்டி எடு. போலாமா? போ. அஸ்லாம் வலைக்கும்ண்ணா. வலைக்கும் சலாம். என்னடே ரொம்ப நாள் ஆளே காணோம்? நானா நேத்து கூட வந்துருந்தேன். கடை திறந்துட்டு நான் ஆளே இல்ல. அது ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன். இந்த நேரத்து வந்துருந்தேன் கடையே பூட்டி இருந்தது. அப்ப ஸ்பேர் கீரை தான் வாங்க போயிருப்பேன். அப்ப வண்டி வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் நடக்குது. சரில சாவலையில உன் கண்ணு முன்னாடி தான் தெரியுது. அங்க போறேன் இங்க போறேன் சுத்தி முத்தி ஓம் முன்னாடி தான் தெரியுது. சரி விடுண்ணா. சரி கையில என்னென்ன கட்டு? அது ஒரு நாயை நம்பி போனேன். நடு ரோட்ல சில்லற பொறுக்க விட்டான். சரி இப்ப அதோடு உனக்கு என்ன வேலை? வேற ஒண்ணு இல்லண்ணா. வண்டி ஆயில் மாத்தணும். அப்புறம் பிரேக் கொஞ்சம் லூஸா இருக்குது. அதையும் கொஞ்சம் லைட்டா பாத்துருக்கண்ணா. அப்ப நீ ஒண்ணு செய். 2 லிட்டர் ஆயில், ஒரு ஆயில் ஃபில்டர் இவ்வளவு வாங்கிட்டு என்ன வா. ஆயில் சொன்னீங்க? கிருஷ்ணர் நீல எப்படி இன்ஜினியர்? இன்ஜினியர் என்ன இல்ல ஊத்துவாங்க? இல்லண்ணா கேஸ் ஸ்டாலா ஷெல்லான்னு கேட்டேன். அது செல்லு ஷோரூம்ல கொண்டு கேஸ் ஸ்டால வச்சிருப்பானா? விளங்காத்த வெங்க பயிரல வச்சிட்டு போடே போய் வாங்கிட்டு வாடே. வாங்கிட்டு வரேன். யோ ஒருத்தன் அதே நோண்டிட்டு இருக்கான். எலும்புல முடிச்சா எலும்புல. அண்ணே புல்லட் செம்மையா இருக்குண்ணா. இப்பதான் ஓட்டி பார்த்தேன். தம்பி இது இல்ல மக்கா வண்டி. இதெல்லாம் வெறும் புல்லட். அப்படியா? 90க்கு முன்னாடி அதான் ராயல். ஓ எம்ஜிஆர்ல இருந்து எஸ்டிஆர் வரைக்கும் நம்ம வண்டியை ஓட்டாத ஹீரோவே கிடையாது. ஹீரோவா இருந்தாலும் வில்லனா இருந்தாலும் நம்ம வண்டியை ஓட்டினா ஒரு தனி கலசல். 2008ல ஆர்மில 20 பேர் வச்சு ஒரு வண்டி இழுத்து கின்னஸ் போட்டுச்சு. அப்படியா? பின்ன 47 வரை பிரிட்டிஷ் கண்ட்ரோல். 47ல இருந்து நம்ம கைக்கு வந்துச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வண்டியில இருக்க ஒவ்வொரு ஸ்பேரும் கைப்பட செய்யறாங்க. காலம் மாற என்ஜின் மாறிச்சு. G2 பராக்கு பக்கம் வேலையை பாருங்க. அண்ணே 90 இல்ல ஒரு 2000 வரை இது மாதிரி வண்டியே கிடையாது. இந்த வண்டியை ஓட்டுறவன் வேற வண்டிக்கு போக மாட்டான். வேற வண்டி ஓட்டுறவங்க அவ்வளவு சுலபமா இந்த வண்டியை ஓட்டவும் முடியாது. குதிரை மாதிரி எந்த ரோட்ல ஏறும் இறங்கும். அந்த வண்டியில ஏறி உட்கார்ந்தாலே அப்படி ஒரு கெத்து, ஒரு கம்பீரம். அது வேற அவ்வளவு சுலபமா இந்த வண்டியிலே வராது. நான் 12 வயசு ஷெட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு என் வயசு 32. 20 வருஷம் நடுவில் வெளிநாட்டுல எல்லாம் வேலை பார்த்தேன். ஆனா எங்க போனாலும் இந்த வண்டியை தொட்ட சுகம் வரல. எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வந்துட்டேன். ராம் முடிஞ்சுட்டா? சரி இந்த வண்டியை பின்ன விட்டு புறத்துல இருக்க வண்டி எடுத்துட்டு வா. இல்லண்ணே எங்க அண்ணன் வண்டி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதான் இதை எடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். வாங்குறதே வாங்குறேன். பழைய வண்டி வாங்க. புது வண்டி கேவலம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா பழைய வண்டி வாங்குறது நல்லது. அம்பி எடுமுகா என்ன கொஞ்சம் செலவழிக்கணும். ஆனா நஷ்டம் கிடையாது. அப்படியா? போட்ட காசை விட அதிகமாவே திரும்ப எடுத்துரும். சரிண்ணே. இந்த யானை இருந்தாலும் 1000 பொண்ணு இறந்தாலும் 1000 பொண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா. அதுக்கு உதாரணம் இந்த வண்டி தான். செத்த யானை யாருனே வாங்குவான். வாரியே பாருல அவ்வளவு ஏண்டே. பிராட் பிட் அவரே நம்ம வண்டியை ஓட்டி மெக்கானிக் வேலைலாம் பார்த்து படம் நடிச்சிருக்காரு தெரியுமா? அந்த படம் பேர் கூட ஏதோ கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின். அதான் கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன். அந்த படம் பாத்திருக்கியா? இல்லண்ணே பகாடி போய் பாரு. படம் பேர் மட்டும் கேள்விப்பட்டுட்டே இருக்கும். போய் பாரு, அதுல வரும். சரிண்ணே. வண்டி வாங்கிடுவே. ஓட்டுருவியா? அண்ணே டியூக்கு 390cc அதுவே அசால்ட்டா ஓட்டுறேன். இது ஆஃப்டர் ஆல் 350cc தானே, ஈஸி. அதெல்லாம் ஓட்டிடலாண்ணே. அப்படியா? சரி என் வண்டி அதில் நிக்கி, நீ போய் ஸ்டார்ட் பண்ணு. சரிண்ணே.
என்னண்ணே ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது, தூக்கில அடிக்குது. எதே ஸ்டார்ட் பண்ண முடியலையா? மகா, நம்ம வித்தியை ஒன்று காட்டி கொடு. ஜோக்க லைட்டாக தள்ளிட்டு ஒரு கிக் அடிங்க. ஆம்ப் சென்டருக்கு வந்த உடனே ஆக்சிலேட்டர் கொடுக்காம ஒரு ஃபுல்லாக ஒரு கிக் அடிங்க, வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பாருங்க. அங்க என்னவே நோட்டிட்டு இருக்கீங்க? இப்படி வாரமையா? சரிண்ணே, அப்ப கிளம்புறோம். புதா ஆஃபீஸ். சரிண்ணே, பாப்போம். இவ்வளோ நேரம் அவர்கிட்ட என்னடா பேசிக்கிட்டு இருந்த? என்ன வண்டி எடுக்கிறேன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அதான். சரி சரி, இப்போ என்ன முடிவில் இருக்கிற? ரிக், என்னடா பைக்குன்ன, அப்புறம் புல்லட்டுன்ன, அப்புறம் பழைய புல்லட்டுன்ன, காசு தந்து 1 மாதம் ஆச்சு, இன்னும் பைக் வாங்கல, காசு வச்சிருக்கியா? இல்லைண்ணே, பார்த்த வண்டி எதுவும் செட் ஆகலைண்ணே. தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் மேம். இன்னும் 1 வாரம் டைம். இதுதான் வண்டின்னு சொல்கிறேன். இல்லைன்னா நான் சொல்கிற வண்டியை தான் நீ வாங்குற. முதல்ல தெளிவாக முடிவெடுக்க கற்றுக்கோ. நீ எத்தனை வருஷம் தான் நான் குத்தி குத்தி ஒன்று செய்ய போகிறேன்? என்னடா அவ்வளோதானா? சொல்ற ஷாகுலு. மச்சான், என் வீட்டு பக்கத்துல சூப்பர் வண்டி ஒன்று செட் ஆயிருக்குடா. ஒரு கைப்பட ஓட்டின வண்டி. டேய், எந்த மாடல்டா? 90 மாடல், ரெட் கலர். டேய் சூப்பர் சூப்பர். எவ்வளோன்னு கேள? ஓனர் மிடில் ஏஜ் பையன்டா. ஏதோ கல்ஃப்ல வேலை கிடைச்சது போறானா, வீடை ஷிஃப்ட் பண்றாங்க. ஸோ கிடைச்ச ரேட்டுக்கு வண்டியை கொடுத்துடலான்ட்டு இருக்காங்க. வாசிங் பண்ணாட்டே கேட்டேன், சூப்பர் வண்டி மக்கா நம்பி எடுக்கிறாரு. நீ என்ன இருக்கிற? சூப்பரா சூப்பரா. அண்ணன் டவுன்ல தான் இருக்காரு, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஓகே ஓகேடா மாப்ள. ஹலோ அண்ணே.